புலியை ஏமாற்றிய கழுதை. ஒரு நாள் காட்டுக்குள்ள புலிக்கும் கழுதைக்கும் பெரிய சண்டை வந்துச்சு. தந்திரக்கார கழுதை சொல்லுச்சு, இந்த புல்லுங்களோட நிறம் ஊதான்னு சொல்லுச்சு. அதுக்கு புலி சொல்லுச்சு, கழுதையாரே புல் எப்பயும் பச்சை நிறத்துல தான் இருக்கும்னு சொல்லுச்சு. இத கேட்ட கழுதை சொல்லுச்சு, இருக்கலாம், ஆனா இந்த புல்லுங்களோட நிறம் ஊதான்னு சொல்லுச்சு. 2 பேருக்கும் சண்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால 2 பேரும் காட்டு அரசரான சிங்கத்துக்கிட்ட போனாங்க. 2 பேரும் நடந்ததை சிங்கராஜா கிட்ட சொன்னாங்க. அதுக்கு சிங்கம் சொல்லுச்சு, கழுதையாரே, இந்த புல்லோட நிறம் ஊதாதான் கழுதையாரே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுச்சு. கழுதையும் ஜெயிச்சிட்டோம்னு திமிரா நடந்து போச்சு. கழுதை போனதுக்கு அப்புறமா புலிகிட்ட சொல்லுச்சு, உனக்கு 10 நாள் புல் புடுங்குற தண்டனை கொடுக்கறேன், தினமும் நிறைய புல்ல புடுங்கி என்கிட்ட காமிக்கணும்னு சொல்லுச்சு. அதுக்கு புலி சொல்லுச்சு, இது என்ன அரசே, புல் எப்படி ஊதா நிறத்துல இருக்கும்னு கேட்டுச்சு. உடனே சிங்கராஜா சொல்லுச்சு, நீ சொல்றது சரிதான், புல் எப்பவும் பச்சை நிறத்துல தான் இருக்கும். அப்புறம் ஏன் அந்த கழுதையை விட்டுட்டு எனக்கு தண்டனை கொடுக்குறீங்கன்னு கேட்டுச்சு புலி. அதுக்கு சிங்கம் சொல்லுச்சு, இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முட்டாள்தனமான கேள்விய உன்கிட்ட கேட்டு உன்னோட நேரத்தை வீணடிச்ச அந்த கழுதைய நீ ஒரு வழி பண்ணாம என்கிட்ட கூட்டிட்டு வந்து என்னோட நேரத்தையும் வீணடிச்ச, அதனால நீதான் குற்றவாளி. முட்டாள்கள் கிட்ட எப்பவும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி பேச்சுக்கு முற்று புள்ளி வைக்கணும்னு சொல்லுச்சு சிங்கம். அப்பதான் புலிக்கு புரிஞ்சுது, தேவையில்லாம ஒரு கழுதை கிட்ட வாய் சண்டைக்கு போனது தன்னோட தப்பு தான். அதுக்கு தனக்கு கிடைச்ச இந்த தண்டனையும் மிக சரியானதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சு புலி. நீதி: முட்டாளுங்க கிட்ட வாக்குவாதம் செய்யக்கூடாது.